Hello guys, welcome to the channel Tamildentico. இந்த சேனல்ல பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் கான்செப்ட்ஸை உங்களுக்காக நான் தமிழையே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எதுக்கு நாம கேஸ் ஷீட்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக அப்படி யோசிச்சிருக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் கேஸ் ஷீட் எடுக்கிறது எவ்வளோ முக்கியம்னு. சிம்பிளாக சொல்லணும்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ராவர்ப் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஷீட்டுக்கு ரொம்பவே பொருந்தும். பிகாஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு நாம் எடுக்கிற அந்த கேஸ் ஷீட் தான் அவங்களுக்கு எந்த மாதிரியான டிசீஸ் இருக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணலாம், அந்த மாதிரியான மொத்த ஐடியாவுமே நாம் எடுக்கிற இந்த கேஸ் ஷீட்டால் கொடுக்க முடியும். எந்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்க சப்ஜெக்டை படிக்கிறத விட கிளினிக்கல் போஸ்டிங் போகும்போது ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. பிகாஸ் வித்தியாசமான கேசஸ், புது புது விஷயங்கள், ரேரான டிசீஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை லைவாக கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வமாக போவீங்க. ஆனால் அப்படி போகிற உங்கள் கையில் ஸ்டெத்தஸ்கோப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு நோட்டை கொடுத்து கேஸ் ஷீட் எடுக்க சொல்கிறாங்க. கூடவே அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஏதோ கொஞ்சம் படித்து நிறைய எழுதி பாஸ் ஆன நம்மக்கிட்ட புரியாத டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக சொல்லி குழப்பி விட்டுருவாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கோம். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஏதோ இந்த டெமோகிராஃபிக் டேட்டா, நேம், ஏஜ் அதெல்லாம் எழுதணும், ஹிஸ்ட்ரி எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஓவர் வியூவாக நம்மளுக்கு வரும். அப்படி புரிஞ்சதும் நம்ம போய் பண்ணலாம் அப்படின்னு நின்னா அந்த இடத்துல ஜென்ரல் எக்ஸாமினேஷன் பண்ணணும், லோக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இதை சொல்லி அதை சொல்லி ஒரே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. கடைசியாக அப்படியே போயிட்டே இருக்கும்போது எக்ஸாமும் வந்துடும். அந்த எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் நம்ம சேனலில் கேஸ் ஷீட் சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எப்படி கேஸ் ஷீட் எடுக்கணும்ட்டு ஒரு பேசிக்கான லெவலில் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ கேஸ் ஷீட் எப்படி எடுக்கணும்ட்டு ஒரு பேசிக்கான நாலேஜ் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலோட கேஸ் ஷீட் சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா. ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் இப்போ கேஸ் ஷீட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் எழுதியிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சினாப்சிஸை பார்க்கலாம். கேஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் காமனான ஃபார்மேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்டோடைய டெமோகிராஃபிக் டேட்டாவை எழுதுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பேஷண்ட் சொல்கிற சீஃப் கம்ப்ளைண்ட் எழுதுவாங்க. தென் அந்த பேஷண்ட்டோடைய ஹிஸ்ட்ரி டேக்கிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட்டை எக்ஸாமைன் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்னலாம் டெஸ்ட் எடுக்கணும், என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இதுதான் பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கேஸ் ஷீட் அப்படின்னு சொல்லலாம். இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்ட்ரி எடுத்ததை சம்மரைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதான் ப்ரொஃபஷனல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மரைசிங் ஆஃப் த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபஷனல் டயக்னோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் கண்டிப்பாக இதை எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோவா அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா எதுக்கு வம்பு, எல்லாத்தையும் எழுதி வச்சிரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த கேஸ் ஷீட்டில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை பற்றி இந்த இடத்துல நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். அது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட் கிட்ட போய் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நேராக போயிட்டு உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, உங்களுக்கு எங்கே வலிக்குது, கால் வலிக்குதா, கை வலிக்குதா, மூக்கு வலிக்குதா, நாக்கு வலிக்குதா அப்படின்லாம் போலீஸ் விசாரணை பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டினாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டே வெறுப்பாகி ஓடி போயிடுவாங்க. ஆக்சுவலாக கேஸ் ஷீட் எடுக்கிறது அப்படின்றது ஒரு ஸ்கில்லு. இன்னும் சொல்லப்போனால் கேஸ் ஷீட் எடுக்கிறது அப்படின்றது ஒரு கேம்னு வச்சுக்கோங்க. அதாவது விடுகதை மாதிரி. விடுகதைனா என்ன, ஒரு க்ளூ கொடுப்பாங்க, அந்த க்ளூவோட ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டு என்னென்ன ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. நாம் அந்த ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்ட்டு டயக்னோஸ் பண்ணுவோம். அந்த ப்ராப்ளத்தை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வின்னு. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் கேஸ் ஷீட் எடுக்கிறீங்க அப்படின்னா போயிட்டு ஒரு கொஸ்டினும் தனித்தனியாக கேட்கணும்லாம் அவசியம் இல்லை. டைரெக்டாக போயிட்டு ஜஸ்ட் உங்கள் நேமு, ஏஜ் அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே ஒரு கதை மாதிரி அழகாக சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவையான க்ளூலாம் அதிலிருந்தே கிடைச்சிடும். ஏன் டயக்னோசிஸை கூட அவங்களே சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் கேஸ் ஷீட் எழுதுறீங்க அப்படின்னா அவங்களாவே ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்ல வைங்க. நீங்களா ஒரு கொஸ்டினாக கேட்டு ஆன்சரை எதிர்பார்க்காதீங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பேஷண்ட்டுக்கு கேஸ் ஷீட் எடுக்க போகிறேன் அப்படின்னா அவங்க கிட்ட போய் ஹாய் சார், இல்லை ஹாய் மேம், திஸ் இஸ் ரஞ்சித், ஐ ஆம் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் திஸ் காலேஜ், இஸ் திஸ் வடிவேலு அப்படின்னு அந்த பேஷண்ட் கிட்ட நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பும் வரலாம். அதுக்காக நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஷீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன்.
மூணாவதாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பர்சனாலிட்டி. இந்த க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஒரு கிளினிஷியன், அதாவது ஒரு டாக்டராக எங்கேயாச்சும் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த க்ரைட்டீரியா ரொம்பவே முக்கியம். அதாவது நீங்கள் ஒரு பேஷண்ட்டோடைய கேஸ் ஷீட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். அதாவது ஒரு ஃபார்மலாக டாக்டர் மாதிரி முடிஞ்ச அளவு ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஏதோ இன்டர் காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போகிற மாதிரி நீங்கள் டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு போனீங்கன்னா நல்லா இருக்காது. சிம்பிளாக சொல்லலாம், ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற பழமொழியை இந்த இடத்துல நான் சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பேஷண்ட்டோடைய கேஸ் ஷீட் எழுதுறீங்கன்னா அவங்க சொல்கிறத நல்லா கவனிக்கணும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நல்லா கவனிக்கணும். முடிஞ்ச அளவு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அவங்களோட ஐ கான்டாக்டில் இருக்கணும். அவங்க பேசும்போது எங்கேயாச்சும் வேடிக்கை பார்த்துக்கிட்டோ இல்லை மொபைல் யூஸ் பண்ணிட்டோ இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வராமல் கூட போகலாம். அதனால் இந்த கேஸுக்கு தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க ஷேர் பண்ணாமல் கூட போகலாம். தஸ் ஒரு பேஷண்ட்டோடைய கேஸ் ஷீட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு நல்லா லிசன் பண்ணணும். அண்ட் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு கொஷினாலாம் கேட்கக்கூடாது. முடிஞ்ச அளவு அவங்களுடைய ப்ராப்ளத்தை அவங்க ஃப்ளோவாக ஸ்டோரி மாதிரி சொல்ல வைக்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேஸ் ஷீட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேஸ் ஷீட் ஃபார்மேட்டில் இருக்க ஒவ்வொரு சப் டாப்பிக்கையும் அப்கமிங் வீடியோஸில் நாம தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அட் லாஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் மூலிமா நீங்கள் பல விஷயங்களை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேங்க. லெட்ஸ் லேர்ன் த மெடிசன் இன் அவர் தமிழ்.